கிறிஸ்துவுக்குள் பிரியமான தூத்துக்குடி நாசரேத் டயசிசன் சார்ந்த சபை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது தூத்துக்குடி நாசரேத் டயசிசனானது சமீப காலமாக பெரம்பு என்ற போர்வையிலே திரு அதானியஸ் கோயில் செல்வராஜ் என்பவர் சரி ஒரு வீடியோவை போட்டு மக்களிடத்திலே குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அவருக்கு யாரும் பதில் சொல்லவில்லை என்ற காரணத்தினாலே தினசரி அவர் இதை தொழிலாகவே வைத்து செய்து கொண்டிருக்கின்றார். இவர் யார் என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இவர் நமது டயசிசனிலே இதுவரை இருந்து பல தீமைகளை செய்த டிஎஸ்எஃப் அணியினுடைய பி டீமாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இவருடைய பூர்வீகம் வெள்ளாளநிலை திருத்துவ ஆலயத்திலே உள்ளவர். அங்கே ஆனால் இதுவரையிலும் அங்கே கோயிலுக்கு சந்தாவோ எந்த ஒரு இதோ கெட்டவில்லை. இவர் இவ்வளவு தூரம் வாய் பேசுகிறவர் சந்தா கட்டி அங்கேயே தேர்தலில் நின்று இவர் கூட லே செக்ரட்டரிக்கோ இதுக்கோ நிற்கலாம். ஆனால் இவருக்கு அந்த தெம்பு திராணி இல்லை. இப்பொழுது வேலை செய்யக்கூடிய இடம் புதியமுத்தூர் ஜாந்தி பேப்டிஸ்ட் பள்ளியிலே வேலை செய்கிறார். உடற்கல்வி ஆசிரியராக இருக்கிறார். ஆனால் அங்கேயும் ஒரு வருட காலமாக இவர் வேலைக்கு செல்லவில்லை என்ற காரணத்தினாலே அங்கே நமது முதன்மை கல்வி அலுவலர் இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நமது டயசிசனுக்கு இப்பொழுது லெட்டர் கொடுத்திருக்கிறார்கள். சீக்கிரத்திலே அவரோட வேலையை வர போகுது. 50,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இப்போ அதை விட்டு இதை முழுநேர பணியாக செய்து கொண்டிருக்கின்றார். இதில் என்ன லாபம் என்று சொன்னால், இதில் வீடியோ போட்டு இதில் யாரை திருப்திப்படுத்துகிறாரோ அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது கைவிட்டா கொடுத்திருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த அவர் வாங்காத சம்பளத்திற்கு ஈடாக ஏதோ ஒன்றை பெற்றுக்கொண்டு இவர் பேசுகின்றார் என்று தான் நாங்கள் இவர் மேல் குற்றச்சாட்டுகிறோம். இவர் குற்றச்சாட்டு எல்லாம் இப்பொழுது நிர்வாகத்தில் இருந்த டிஎஸ்எஃப் ஊழல் செய்து பெரும் மோசடியில் ஈடுபட்ட டிஎஸ்எஃப் நிர்வாகத்தை பற்றி இவர் இப்பொழுது பேசுவதை விட்டுவிட்டு அருமைக்குரிய எஸ்டிகே ராஜன் அவர்கள் மீது சேட்டைவாரி வீசுவதும் இல்லாத போல சொல்வதுமாக இவர் செய்து கொண்டிருக்கின்றார். எஸ்டிகே ராஜன் அவர்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்களெல்லாம் 1999 நமது திருநெல்வேலி டயசிசனில் இருந்தே நாங்கள் அவரோடு கூட பயணித்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய பின்புலத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 1964 தூத்துக்குடி சென்ட் பேட்ரிக் சர்ச்சிலே அவருடைய தகப்பனார் எஸ்டிகே தேவதாஸ் அவர்கள் 1964 நமது புத்தாண்டு திருமறை தேர்வு என்று ஒன்றை தொடங்கி அதில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட டயசிசனை சார்ந்த அத்தனை பள்ளி குழந்தைகளும் அங்கு எழுதக்கூடிய சூழ்நிலையிலே பரீட்சை எழுதி புது வருடத்தன்னைக்கு எல்லாருக்கும் பைபிள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக 62 ஆண்டுகளாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதானிஸ் அவர்களே, நீங்கள் அப்பொழுது பிறக்கவே இல்லை. நீங்கள் பிறந்ததே 7வது மாதம் 75வது வருஷம் தான் நீங்கள் பிறந்தீங்க. அதற்கு முன்பாகவே 10 வருடத்துக்கு முன்பாக இது எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்த இந்த தெய்வீக பணி ஆரம்பமாகிவிட்டது என்பதை நீர் முதலிலே மனதிலே கொள்ள வேண்டும். இப்பொழுது அதிலே சுமார் 3 வயதிலிருந்து 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வரைக்கும் நமது வினாக்களை எழுதி பரீட்சைகளை எழுதி அதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் எஸ்டிகே ராஜனுடைய சகோதரர் திரு எஸ்டிகே தேவராஜ் அவர்கள் இப்பொழுது அந்த பணியினை மிகவும் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை அனைத்து திருமண்டல மக்களும் நன்றாக அறிவார்கள். இதில் 1% கூட உங்களுக்கு தெரியாது. அதானிஸ் அவர்களுக்கு இது தெரியறதுக்கு நியாயம் இல்லை. காரணம், அவர் பிறந்ததே 75 தான். இந்த டயசிசன் நிர்வாகத்திலே இந்த பிறம்பு என்று சொல்லி வீடியோ போடுறதே சுமார் 1.5 வருடமாக தான் நீங்கள் வீடியோ போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் அருமைக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் நமது லே செக்ரட்டரியாக இங்கே 2013 இருக்கும் பொழுது 2015 மிஷன் 100 என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அதாவது நமது டிஎன்டி நாசரேத் திருச்சபையின் சார்பாக அந்தந்த கோயில்கள் பேட்ரிக் சர்ச்சு, சண்முகபுரம் போன்ற கோயில்கள் மூலியமாக எல்லா கோயில்கள் மூலியமாக ஆலயம் இல்லாத இடத்திலே ஆலயத்தை கட்டி அதனுடைய பணிகளை மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு இப்பொழுது 21 வரைக்கும் சுமார் 53 கோயில்களை கட்டியிருக்கிறார்கள். கடைசியாக கட்டப்பட்ட கோயில் சண்முகபுரம் கோயில் சார்பாக கட்டப்பட்டிருக்கிறது. 51வது இது 53 காலாங்குடியிலே 53வது சபை கடைசியாக கட்டப்பட்டது அது. இதற்கு பிறகு டிஎஸ்எஃப் நிர்வாகம் ஒரு கோயிலை கூட நமது நிர்வாகத்திலே கட்டவில்லை. மதிப்பிற்குரிய நமது எஸ்டிகே ராஜன் அண்ணன் அவர்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம்.
அவர்கள் லே செக்ரட்டரியாக கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நமது ஆசிரியர் பணியிலையும் சரி, மற்ற எந்தவித பணியிலையும் சரி, மூப்பு நிலை, அதாவது சீனியாரிட்டி படி தான் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. யாருக்கும் எவருடைய பேச்சையும் கேட்டு அதை முந்தி போடுறது எங்கேயுமே கிடையாது. இது வீட்டில் இறந்துருந்தாங்க, அந்த மாதிரி அவங்க வாரிசு அடிப்படையில் போடுவது என்று சொன்னால் 1-2 பேருக்கு போட்டிருப்பார்கள் இல்லையா. மற்றபடி சீனியாரிட்டியை மீறி அது எவர் வந்து சொன்னாலும் சரி, அது நடக்கவே இல்லை. அதற்கு காசு வாங்கினதில்லை. ஆனால் இது டிஎஸ்எஃப் பணியிலே 8 லட்சம் 10 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரைக்கும் வாங்கினார்கள் என்று சொல்லி இவரே சொன்னார். ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அதெல்லாம் சொல்லாமல் தனிப்பட்ட முறையிலே எஸ்டிகே ராஜன் அவர்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே நான் இன்னொரு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த டிரான்ஸ்ஃபரு, ஐயர்களுக்கு சரியான முறையிலே மரியாதை கொடுப்பது, டிரான்ஸ்ஃபர்லாம் கரெக்டான முறையிலே கொடுப்பார்கள். நமது குருவானவர்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அருமைக்குரிய அண்ணன் ராஜன் அவர்கள் தெளிவாக கொடுப்பார்கள். அது எல்லாருக்கும் தெரியும். ஐயா என்ற வார்த்தைக்கு மறுவார்த்தை யாரையும் பேசினதில்லை. அந்த மாதிரி ஒரு மரியாதைக்குரியவர்கள் நடந்தார்கள். இதே நம்ம அதானிஸ் அவர்கள் நம்ம அண்ணன் ராஜனை பற்றி ஒரு பேட்டி கொடுத்தாரு. இருந்தாலும் மேன்மக்கள் தான் சொல்லி சொன்னார். அது என்ன வாயும் தெரில. ஆனால் இப்போ சொல்கிறது எந்த வாயும் இல்லை. இந்த போல அவதூறாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது நம் நீதிபதி அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். கணம் நீதிபதி அவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது நம்மகிட்ட இருந்த ரூபா வெறும் 50,000 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது கடந்த 1 வருட காலத்திற்குள்ளாக 20 கோடி ரூபாயை சேமித்திருக்கிறார்கள். ஒரு நல்ல பணியை நம்ம டயசிஷன்லேயே நம்ம போடுற காணிக்க பணம் மிச்சமாக இருக்குது. இல்லாட்டா அந்த 3-4 வருஷத்தில் 20 கோடின்னு கணக்கு பார்த்தாலே 80 கோடி போயிடும். கோர்ட்டுக்கும் அதுக்கும் செலவழித்து கணக்கு எழுதி எல்லாத்தையும் சூறையாடி இருப்பார்கள். அதை கட்டி காத்தது நமது அன்புக்குரிய ஐயா ஜோதிமணி அவர்களுக்கு நாங்கள் என்றென்றும் டயசிஷன் மக்களும் நமது எல்லாரும் அவர்களுக்கு இன்றில்லை என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற நமது ராஜன் நிர்வாகத்தை பற்றி தரக்குறைவாக பேசுவது, அவர்களை பற்றி இல்லாத பொல்லாது பேசுவது, ஏதோ இவர் தீர்க்கதரிசி போல கடைசியாக பயணிக்க ஆரம்பித்து விட்டார். நாங்கள் சொல்கிறோம் இவர் கள்ள தீர்க்கதரிசி. இவரே ஒழுங்காக வேலைக்கு செல்லவில்லை. 6 மாதம் அங்கே வேலைக்கு செல்லாமல் இந்த கூலிக்கு மாரடித்து இந்த பெரம்பு என்ற வீடியோவை போட்டுவிட்டு இங்கே குழப்பத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற இவர் எப்படிப்பட்ட ஆள் என்று சொன்னால், இதற்கு முன்பாக நமது சென்னையில் இருந்து நமது செனாடு மூலியமாக ஒருவரை பொருளாளராக நியமித்தார்கள். நமது ஜோசப் ஐசக் என்று சொல்லி ஒருவர் செனாடு மூலியமாக அவரை நேரில் சந்தித்து சால்வை போட்டு அவரிடத்தில் நெருக்கமாக இருப்பது போல இங்கு மக்களிடத்தில் காண்பித்து விட்டு இருந்தார். அவர் கடைசியாக என்ன செஞ்சார்? நம்ம நிர்வாகத்திலிருந்து 15 கோடி மெட்ராஸுக்கு கொடுங்கன்னு கேட்டார். இப்படிப்பட்ட அவருடைய தொடர்பு தான் இவர்கிட்ட இருக்கிறது. இது போன்ற காரியங்களை நாங்கள் எடுத்து சொல்வதற்கு காரணம், நாங்கள் அருமைக்குரிய அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்களுடைய அணியிலே தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒரு சிப்பாயாக இருக்கிறோம். இவர் என்ன சொன்னார்? திடீரென்று என்னையும் நம்ம அருமைக்குரிய நண்பர் சந்துருவையும் ஏதோ நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பது போலவும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து பணித்தான் நன்றாக இருக்கும் என்று சொல்லி என்னையை, சந்துருவை மற்றும் ஐடியல் அருள்ராஜ் டிசிஆர் இருக்கார், நம்ம அண்ணாச்சியோட சொந்தக்காரரு, அண்ணாச்சி கூட எஸ்டிகே அணியிலே பயணித்து கொண்டிருக்கின்ற ஐடியல் அருள்ராஜ் அவர்கள் மற்றும் பண்டாரஞ்செட்டிவிலை சார்ந்த எடிசன், இவர்கள் எல்லாம் ஏதோ எங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை போல ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்கி வீடியோ போடுகிறார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அருமைக்குரிய அண்ணன் ஒய்யாங்குடி சாம்பியில் அவர்கள் எல்லாம் நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரையெல்லாம் ஒரு மிஸ்யூஸ் பண்ணி இது போன்ற ஒரு குழப்பத்தை இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கார். நீ நமது டயசிஷனை மீட்க போகிறோம் என்று சொன்னீர்களே, எங்கே மீட்க போகிறீங்க? என்னத்தை செய்ய போகிறீங்க? உங்கள்கிட்ட யார் இருக்கா? எந்த ஐயர் இருக்காங்க? எத்தனை டிசி இருக்காங்க? ஒன்றுமே கிடையாது. அருமைக்குரிய அண்ணன் DKM ஜான்சன் அவர்கள் வந்தார்ன்னு சொன்னால் அவர் எங்களோடு சேர்ந்து ராஜன் அணியிலே பயங்கரமாக பணியாற்றி 2 FIR வாங்கியிருக்கோம். உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு அப்போல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியல. 2 FIR வாங்கியிருக்கோம். நாங்கள் ராஜனனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஓடி சென்று அங்கே நின்றுக்கிறோம். எதுக்குனாலும் நாங்கள் போவோம். நீங்கள் கூப்பிட்டீங்க, இவர் ஏதோ கூப்பிட்றாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நின்னா அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அரசியல் பண்ணுறீங்க? பொதுமக்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். நமது டயசிஷன் மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். எல்லா பிரச்சனையிலும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது நமது அது மட்டும் இல்லாமல் ராஜனன் அவர்கள் தினமும் 100 ஏழைகளுக்கு சென்ட் பேட்ரிக் சர்ச்சிலே மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்று வரை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலாக கொடுத்து அந்த பெரிய தெய்வீக பணியும் ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதே போல பல நல்ல திட்டங்கள். நீ ஒரு 5 ரூபா யாருக்காவது காணிக்க கொடுத்துருப்பியா? நீ கையூட்டு தான் வாங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட நீங்கள்
அருமைக்குரிய அண்ணன் எஸ்.டி.ஏ. ராஜன் அவர்களை குறை சொல்வதற்கு எந்த வயதிலும் தகுதி இல்லை. அவருடைய வயது 75. நீங்கள் 75 வருஷம் தான் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்கள் வயசு என்னன்னு பார்த்துக்கோங்க. அவங்களுடைய பணிகள் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நீங்கள் பிறக்க கூட இல்லை. இந்த மாதிரி இருக்கிற நீங்கள் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசுவதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி தான் நாங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நமது நீதிபதி ஐயா அவர்கள் நமது ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. அப்போ நான், சந்துரு, நம்ம தனசிங் அண்ணன், அலெக்ஸு, ராஜதுரை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வரவேற்க போயிருந்தோம். அவரை பார்த்து வரவேற்றுட்டு, அண்ணா ஐயா நீங்கள் சீக்கிரத்திலே தேர்தல் நடத்தி முடியுங்கன்னு சொன்னோம். கோர்ட்டுக்கு போய் சீக்கிரத்தில் நடத்துவோம் என்று எங்களிடத்துலையும் சொன்னார்கள். அதற்கு பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பெரம்பு எங்கேயும் நின்றுட்டு இருந்தார்ல, அவர் ஜட்ஜி அவர் மற்றும் தேவா கேப்ரியல் மற்றும் அவர் பொருளாளர் அன்பர்தாஸ் போன்றவர்கள் எல்லாம் ஒரே காரில் பயணித்தார்கள். ஒரு வேறு காரில் போனார். ஆனால் பேட்டி கொடுக்கும் என்ன சொல்கிறாரு, பொய் பிராடு புத்தலாட்டம், நானும் அவர் கூடயே போன மாதிரி, இவர் என்னமோ இவரை கூட்டிகிட்டு போகிற மாதிரி, இவர் ஒரு மாயை தோற்றத்தை எல்லா இடத்துலையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ ஜட்ஜை மிரட்டினாங்களாம், இவர் தான் பார்த்த மாதிரியும் ஒரு வேண்டாத ஒரு வேலைகளை எல்லாம் இவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இவர் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்கிறாரு, இயேசு சொன்னார், ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி நமது எஸ்.டி.ஏ. ராஜன் அவர்களை பற்றி காணான் திசை பார்ப்பீங்க, நீங்கள் உள்ளே போக மாட்டீங்க என்று சொல்லியெல்லாம் தகாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கின்றார். இது யார் தைரியத்தில் பேசுகிறார், யார் கொடுத்து இவருக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது என்று தெரியவில்லை. ஆகவே தயவு செய்து திரு அதானிஸ் அவர்களே, இதுபோல் வேண்டாத வேலைகளை பார்க்காதீர்கள். நீங்கள் வாங்க கோயிலில், நீங்கள் உங்கள் ஊரில் சந்தா கட்டுங்க, எலெக்ஷனில் நில்லுங்க, அங்கே மெம்பர் ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்களே வாங்க, நீங்களே லே செக்ரட்டரி நில்லுங்க. ஆமாம், ஆண்டவர் உங்களே பயன்படுத்தட்டும், தப்பு இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இதே போல் கூலிக்கு மாரடிக்கிற வேலைகளை பார்க்காதீர்கள். டிஎஸ்எஃப் பணியினுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு பி டீமாக செயல்படுகிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். உங்களுடைய வேலைகளை, சித்து வேலைகளை எல்லாம் இதோடு விட்டுவிடுங்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்னும் உங்கள் மேலே கடுமையான முறையிலே சில குற்றச்சாட்டுகளையும் சில நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.